ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் கதைப்போம் வித் சங்கி. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சின்ன vlog தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா மேங்கோ பால்கோவா. இதுக்கான ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் பின் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான குக்கிங் vlog-ஐ வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நான் சாதம் வந்துட்டு வேக வைக்க போகிறேன். ஸோ இதுக்கு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி தண்ணி வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக உப்பு வந்து ஆட் பண்ணிவிட்டு 1 கப் அரிசியை வந்துட்டு ஊற வச்சுருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளான ரெசிபீஸ் தான் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு டிஃபன் ரெசிபீஸும் இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா லன்ச் ரெசிபீஸும் ஆட் ஆகிருக்கும். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம சாம்பார் செய்ய போகிறோம். ஸோ நான் 1 கப்பு துவரம்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். ஒரு 3 to 4 டைம்ஸ் கிட்ட நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு இந்த குக்கரில் தேவையான அளவுக்கு தண்ணி, அதாவது உங்களுக்கு தோணும் இவ்வளோ குழம்பு இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளியை நான் கட் பண்ணி வந்து எடுத்துக்கிறேன். வெங்காயம் தக்காளி 3 பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து விசில் இது பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா திங்ஸும் ஆட் பண்ணிட்டோம். இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 விசில் இல்லை 5 விசில் கிட்ட நம்ம வந்து விட்டுக்கலாம். இப்போ தான் நான் மஞ்சத்தூள் அதெல்லாம் போட்டுட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துகிறதுனால உங்களுக்கு வந்து ஸ்பீடப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பீடிங் ப்ராசஸில் வந்து கொஞ்சம் வச்சுருக்கேன். அதனால் கொஞ்சம் வந்து லேக் ஆகுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு பூண்டை வந்து உரித்து எடுத்துக்க போகிறோம். அதுதான் வந்து நான் உரிக்க போயிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் ஏதாவது வீடியோஸ் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா, ஏதாவது எடிட்டிங் ஒர்க்கோ வீடியோஸும் என்ன இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்தாலும் கமெண்ட்டில் கொடுங்க. ஸோ இந்த சேனல் மேலே க்ரோத் பண்ணிவிட்டு போகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு விசில் வந்து ஆட் பண்ணிட்டோம். ஒரு 4 to 5 விசில்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். இப்போ இந்த பருப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சைட் டிஷ் செய்யணும். ஸோ சைட் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நான் வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதை வந்துட்டு தோல் நல்லா சீவி எடுத்துக்கலாம். சிம்பிளான ரெசிபி தான். இந்த வாழைக்காய் ஃபஸ்ட்டு நான் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் பார்த்திங்கன்னா நம்ம சீவி வச்சுருந்த வாழைக்காய், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, தண்ணி போட்டுட்டு ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து கொதித்து எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம பேனில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அடை மாவு சுடுறதுக்கு நான் வந்துட்டு நேற்றே ஊற வச்சுருந்த அரிசி, பருப்பு அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ராசஸ் போய்கிட்டுருக்கு. இப்போ சைட்லேயே பார்த்திங்கன்னா ரைஸ் வெந்திருக்கா அப்படின்னும் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிக்சியில் வந்துட்டு அடை மாவு ஒரு 3 வரமிளகா, ஒரு சோம்பு போட்டுட்டு நீங்கள் வந்துட்டு அடை மாவை அரைச்சி வந்து திக்காக வந்து தோசை பேட்டர் மாதிரி வந்து இது பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் வெங்காயம், கடுகு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு வேணும்னா நீங்கள் தாளிச்சும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எல்லா மாவையும் வந்து அரைச்சி இதில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அடை சுட்டுக்கலாம். அடை தோசையை வந்து நான் கேப்சர் பண்ணலை வீடியோவில். ஸோ நான் வந்துட்டு நார்மல் தோசை சுடுற மாதிரி தான் இருக்கும். நான் வெறும் அரைக்கிற ப்ராசஸ் மட்டும்தான் நான் காட்டியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு அடை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டேன் மார்னிங் டிஃபனுக்கு. இப்போ வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேன் வந்து ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அடை மாவு மூடி வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த வாழைக்காய் ஃப்ரை பண்ணுறதுக்கு கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் எண்ணெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி வந்து ஊற்றிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது ஆல்ரெடி வேக வச்சுருந்த வாழைக்காவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு இந்த வாழைக்காயில் இந்த மசாலா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கோட் பண்ணோடனே பேன் ஆன் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த வாழைக்காவை வந்துட்டு நம்ம இப்போ அந்த பேனில் போட போகிறோம். இது நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும் மீன்ஸ் ஒரு 4 மினிட்ஸ் ஒரு 5 மினிட்ஸ் நம்மளுக்கே அந்த டார்க்னஸ் தெரியும் ரோஸ்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டால் வாழைக்காவும் ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வாழைக்காவை பார்த்திங்கன்னா அதில் திருப்பி போடணும். இதுக்கப்புறம் வந்து நான் நடுவில் வந்து முருங்கைக்காவை எடுத்து தண்ணியில் வந்து வேக வச்சுக்கிறேன். முருங்கைக்காய் சாம்பார் வந்துட்டு தனியாக வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நம்மளுக்கு டைம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து தண்ணியில் நல்லா வேக வச்சு ஆல்ரெடி இருக்கிற பருப்பில் வந்து இதை போட்டுட்டு கடுகு வந்து போட்டு தாளித்து எடுத்துக்க போகிறேன். ஸோ இதுவும் ஒரு சிம்பிளான ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா வாழைக்காவை வந்துட்டு நம்ம வந்து நல்லா பெரட்டி விட்டுறணும். அப்போ தான் நல்லா வந்து அது வந்து ரோஸ்ட் ஆகி வரும். இந்த நான்ஸ்டிக் பேன் இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது ப்ராசஸ்ஸு. இப்போ அதுக்கப்புறம் பருப்பை வந்து விசில்லாம் போய் ப்ரெஷர்லாம் போன பிறகு நான் வந்துட்டு நல்லா மத்தில் வச்சு கடைஞ்சி எடுத்துக்கிறேன்.
இது நல்லா கடைச்சி எடுத்துட்டோடனே இந்த முருங்கைக்காய் வந்து வெந்திருக்கா அப்படிங்கிறதையும் நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து அடமாவுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி வெங்காயம் கடுகெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்து அடமாவில் வந்து போட்டுக்கிறேன். ஸோ சைட் பை சைடு வந்து ஒர்க் போய்கிட்டுருக்கு. கொஞ்சம் வந்து அப்பப்போ இந்த திங்ஸ்லாம் எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா கிச்சன் வந்து கொஞ்சம் ஸ்மாலாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அடமாவு ரெடி ஆகிடுச்சு. தோசை மாதிரி இது பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அடமாவுக்கான ரெசிபி வேணும்னா ஒரு நாள் தனியாகவே நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ முருங்கைக்காய் வந்து நல்லா கொதிக்க வச்சு இந்த டாலில் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுதான் ஹை ஃப்ளேமில் வந்து ஆக்சுவலி வச்சுருக்கேன். அப்புறம் சட்னிக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் உடச்சக்கல்ல போட்டு கருவேப்பிலை போட்டு சிம்பிளாக ஒரு சட்னி அடமாவுக்கு வந்து நான் ரெடி பண்ணி இதுக்கும் கடுகு நீங்கள் தாளித்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நான் லன்ச் ரெசிபீஸ் வந்து நான் கட்டிகிட்ருக்கேன். சாம்பார், முருங்கைக்காய் சாம்பாரும் வாழைக்காவும் கொஞ்சமாக அந்த சாம்பார் வந்து ஒரு பாக்ஸில் தனியாகவும் நான் வந்து கட்டிகிட்ருக்கேன். ஸோ தட் மத்தியானம் வரைக்கும் வந்து ரொம்ப இதுவாகாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி அக்ஷய திருத்திக்கனால சிம்பிளாக பாயாசம் மட்டும் பண்ணி சாமி கும்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.